ஈரான், அமெரிக்கா யுத்தம். ஆனா, அதுல இந்தியாவ சிக்க வைக்க பல முயற்சிகள் நடந்துச்சு. அத பூரா இப்ப இந்தியா சிதறடிச்சிருக்கு. அதையும் விரிவா பார்ப்போம். நம்ம கிட்ட மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் இதுக்குள்ள சிக்க வைக்க அண்ணன் ட்ரம்ப் ஏகப்பட்ட சதி செயல்கள பண்ணாரு. அதுல இப்ப எர்டோகன் துருக்கி வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன அப்டின்னா, துருக்கிய யுத்தத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஏகப்பட்ட சதிகள் நடக்குது. நம்ம தள்ளி இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிறக்கூடாது. யோவ்! நீ தான்யா ஸ்டேட்மெண்ட் விடணும். என்ன இஸ்தான்புல் மேயரா விடப்போறாரு. அப்படி விட்டா தான் நீ விடமாட்டியே! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன் இத வெளிப்படையா வந்து சொல்றாரு அப்புட்ன்னா, பெரிய அளவுல துருக்கியில நம்மள ஆதரவா யுத்தத்துல இறங்கணும் அப்படின்னு யாராச்சும் கத்திப்புட்டாய்ங்க அப்புட்ன்னா, முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏன்னா கத்துனவன் சுயமா கத்தியிருக்க மாட்டான். அண்ணன் அமெரிக்கா தான் தட்டி விட்டுருப்பான். அந்த மாரி எர்டோகன் இப்ப கதறிக்கிட்டு இருக்காரு. சரி எர்டோகன் கதர்றாரு. அவரு விரும்பினாலும் விரும்பாட்டியும் தள்ளி விட்டுருவாய்ங்க ஒரு ஸ்டேஜ்ல. அது எப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அப்ப அன்னை அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா தெரியும். அன்னே ஒட்டமன் பேரரச உருவாக்குவோம். கிளம்பி வாங்க அப்படின்னா போதும். துருக்கி அதிபர் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது. படை இருக்கு, இல்லைங்கிறத தாண்டி கிளம்பிருவாரு. அதுக்கப்புறம் டப்புன்னு நின்றுவாரு எல்லைகள்லயே. அது வேற கதை. ஆனா கிளப்புறது வண்டிய துருக்கி எர்டோகன் வண்டிய கிளப்புறதுக்கு ஒத்த வார்த்தை போதும். இது வெளிப்படையா தெரிஞ்சது. இந்த மாரி 1000 வார்த்தைய அமெரிக்கா வச்சிருக்கும். ஆனா, அந்த மனுஷன் வந்து இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. கதறிக்கிட்டு இருக்காரு. தப்பி தவறி உள்ள போயிறக்கூடாதுன்னு. ஆனா, இந்த சூழ்நிலை எல்லா நாட்டுக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அலி கமேனி அவர்கள் இறப்புக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்கல. ஆனா, இந்தியாவுக்கு வந்துட்டு போன போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா எம்பசிலயே உட்கார்ந்து நம்மளோட இரங்கல பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம். இது அமெரிக்காவுக்கு விழுந்த அடி இந்த விவகாரத்துல. உலக அரங்குல அடி. யாருமே இந்த மாரி செய்யல. ரஷ்யா, சீனாவ தவிர யாருமே கண்டனம் தெரிவிக்கல. அதே சமயம் இந்த இரங்கல்லாம் தெரிவிக்கவும் இல்ல. அமைதியா இருந்துட்டார்கள். இந்தியா தான் புதுசா ஒரு ரூட்ட எடுத்துச்சு. இரங்கல் ஸ்டேட்மெண்ட்டா கிடையாது. நேரா போய் எம்பசிலயே உட்கார்ந்து கையெழுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லி பெரிய ஆட்கள அனுப்பிச்சு ஜோலிய முடிச்சு விட்டோம். சரி பரவால்ல. ராஜதந்திரத்துல இதுல இருக்கட்டும். ஆனா, சிக்கல் வரும்ல. கச்சா எண்ணெய் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் குதிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அதுலயும் ட்ரம்ப் கண்ல மண்ண தூவிட்டு, நம்ம பாட்டு ஈரானோட பேசிட்டோம். ஈரானோட ராஜதந்திர உறவுகள் ஏற்கனவே வலுவா தான் இருந்துச்சு. காரணம் சபகர் போர்ட் இருக்கு. நம்ம ரூபாயிலேயே ட்ரேட் பண்ண ஆட்கள் தான். அதனால ரொம்ப ஈஸியா சேலஞ்ச் பண்ணி, நம்ம கேஸையும், ஆயிலையும் வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம். இத எந்த காலகட்டத்தில பண்ணியிருக்கோங்கிறத விரிவா ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதுக்கடுத்து இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை கப்பலே அனுமதிக்கப்பட்டாலும், ஆயில் எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைய நோக்கி போயிருச்சு. இந்த சூழ்நிலையிலலாம் இந்தியாவ தவிக்க விட்டா ஆட்டோமேட்டிக்கா ஈரானுக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் குடு அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். அப்புறம் ஈரானுக்கு எதிரா ஆட்கள் அனுப்பு அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். ஈரானோட எம்பஸிய காலி பண்ணு அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். ஏன்டா எங்க நாட்ட நான் ஆள்றதா, நீ ஏன் அங்க உட்கார்ந்து ஆள்றியா? அப்படின்னு திருப்பி கேட்கிற அளவுக்கு கொடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பாய்ங்க. திருப்பி கேட்டதுக்கப்புறம் கொடைச்சல் கிடையாது. நேரடியா பி2பி பாம்பர அனுப்பிருவாய்ங்க. இது மத்த நாடுகள்ல அவனுங்க செய்யற ஒரு யூனிஃபார்மான விஷயம். இத இந்தியா கிட்ட செய்ய முடியும்னு சொல்ல வரல. இத செய்ய நெனைப்பாய்ங்க. நெனச்ச உடனே இந்தியா அந்த கனவுல கண்டுகிட்டு இருக்க ட்ரம்ப் தலையிலேயே தண்ணீய ஊத்தி எழுப்பி விட்டுறணும். வாயா எந்திரிச்சு அப்படின்னு. அந்த வேலைய தான் நம்ம ரொம்ப வேகமா செஞ்சு முடிச்சுட்டோம். ஏன் அப்புட்ன்னா, இனிமேல் கண்டெய்னர்கள் வெளியில வரது அப்படிங்கிறது சிக்கலாயிரும். முக்கியமான அவர்களோட ஐலேண்ட் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலுக்கு அவர்கள் யுஏஇல உள்ள பிளான்ட்ட தாக்கியிருக்கார்கள். இத பூரா தேசபக்தியில விரிவா பார்த்திருக்கோம். பார்க்காதவர்கள் அங்க போய் பார்த்துருங்க. அதனால இப்படி கவுண்டர் பொசிஷன் எடுத்து நகரும்போது, அமெரிக்கா வில்லங்கத்தோட உச்சமா சில ஸ்டேட்மெண்ட்டுகள விடுது. அதையும் நம்ம தேசபக்தியில பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல 2 இடத்துல இந்தியாவ மடக்குறக்கு அமெரிக்கா பார்த்துச்சு. ஒண்ணு ராஜதந்திர வட்டாரத்துல இந்த கமேனியோட இறப்பு. கண்டனம் தெரிவிச்சா, "என்ன இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி நம்மள சிக்கலுக்குள்ள கொண்டு வரது. கண்டனம் தெரிவிக்காம விட்டா, அப்படியே அடிக்கவும் வாங்க அப்படின்னு ஈரான நோக்கி கூட்டிட்டு போறது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. எந்த நாடு சொல்லுது, சொல்லலங்கிறத தாண்டி, அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி இவரே வெள்ளை மாளிகையில சூடம் ஏத்தாம சத்தியம் பண்ணிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நாடுகள் அலறி துடிச்சு, "நாங்கலாம் அப்படி சொல்லலையே" அப்படின்னு சொல்லணும். பதிலுக்கு திருப்பி வெள்ளை மாளிகை சந்திப்புல, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்பாய்ங்க. "என்ன சார் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்? "அதான் முடிவு" அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரு சொல்லுவாரு.
அதே மாரி சிக்கல இந்தியாவுக்கு எதிராவும் கொண்டு வர பார்த்தாரு. துருக்கி இப்பதான் வந்து ஒளறிக்கிட்டு இருக்கான். "டூ லேட்டுப்பா சாமி. நாங்கலாம் சிக்கல்ல இருந்து தப்பிச்சு ட்ரம்பையே வண்டி கட்டி அனுப்பிச்சு விட்டோம் ஊருக்கு. நீ இப்ப அதெல்லாம் முடியல" அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏர்ல வந்து துருக்கி எர்டோகன் கத்தி பார்க்கிறாரு. "இவ்வளோ திறமைய வச்சுக்கிட்டாயா ஒட்டோமன் பேரரச அமைக்கிறேன்னு துடிச்சுக்கிட்டு இருந்த? யுத்தத்த வேடிக்கை பார்க்கறதுக்கே மயங்கி விழுட்டியேயா?" அந்த ஊர் மக்கள ஏமாத்தியிருக்காரு. ஏமாத்தி இத்தன தடவ ஜெயிச்சு வந்து உட்கார்ந்திருக்காரு. இனி வருங்காலங்கள்ல நமக்கு தெரிஞ்சு இஸ்தான்புல் மேயர் தட்டிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்கு. அவரு தட்டிட்டு போறதுக்கு அம்புட்டு உதவியும் இந்தியாவும் செய்யும், அமெரிக்காவும் செய்யும். அது மாரி அங்க ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பல காலங்கள் நம்மளே பார்த்திருக்கோம் விரிவா வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல. இப்ப அங்க தேவையில்ல. ஆனா இந்தியா இந்த 2 விவகாரத்திலயும் கமேனி இறப்பு இரங்கல் தெரிவிக்கிற அந்த காலகட்டத்திலயும் சாதிச்சோம். அதே மாரி 2 டேங்கர்கள ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தோம். க்ரூட் ஆயில கொண்டு வந்தோம். அடுத்து 11 கேஸ் டேங்கர்கள வெளில இழுத்துட்டு வந்தோம். இப்ப நிலைமை அங்க படு சிக்கலாயிருச்சு. இப்ப படு சிக்கலாகும்போது அடுத்த பிரச்சனை என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பிரச்சனைங்கிறத தாண்டி, அடுத்து கிளப்பி விட இன்டர்நேஷனல் அரங்குல ஏகப்பட்ட சதி. என்ன அப்டின்னா, கொள்ள இந்தியர்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கார்கள் அப்டின்னு. அநேகமா அண்ணன் அமெரிக்காவோட வேலையா தான் இருக்கும். அவனுக்கு எப்படியாச்சும் நம்மள கூட்டிட்டு போய் அந்த யுத்தத்த காட்டிறணும். அது நம்ம ஊர்ல நடக்கிற பொருள் காட்சி பாரு, போயே ஆகணுங்கிறதுக்கு. நீ யுத்தம் போடு சாமி, எங்கள ஏன் வம்புக்கு இழுக்கிறங்கிற மாரி, அதையும் இப்ப முறியடிச்சிருக்கோம். எப்படி அப்புட்ன்னா, பல லட்சம் இந்தியர்கள் யாரெல்லாம் கிளம்பி போணும்னு விரும்புறோமோ, கிளம்பி வந்துட்டார்கள் அப்படின்னு இந்திய தூதரகமே பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா, எல்லா ஆட்களும் வெளியேறுறதுக்கு போதுமான அளவு ஏர் டிராஃபிக் இருக்கு. ஆனா 100% இருக்காது. அதுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா வெளியேறணும் அப்படின்னு விரும்புறவர்கள், சேஃபான ஒரு ரூட்ல வெளியேறிக்கிட்டு தான் இருக்கார்கள். பல லட்சம் இந்தியர்கள் வெளியேறிட்டார்கள். ஏர்போர்ட்ல யாரும் இல்ல. ஏர்போர்ட்டுக்கு வர முடியாமை யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி எம்பசி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்கு. அப்ப ஏறக்குறைய அமெரிக்காவோட 2 பிளான வீழ்த்திட்டோம். 3வது பிளான் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம் உருவாயிரும். இப்போதைக்கு இல்ல. ஆனா, இப்ப ஈரானோட சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டிருக்கு. அதுல ஏறக்குறைய சிக்கி தவிக்கிற சூழ்நிலை உருவாகும். உருவானா அப்போ ஒரு பிளான் ஏ, பி, சி, டி அப்படின்னு இந்திய அரசாங்கம் வச்சிருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடியே ஒரு பெரும் குழப்பத்த பண்ண நெனைச்ச அமெரிக்காவுக்கு இந்தியா வலுவான பதிலடி குடுத்துருச்சு. இப்படி ஈரான் விவகாரத்துல இப்ப 15 நாள் ஆயிருக்கு. இந்த 15 நாளைக்கே இம்புட்டு அக்கப்போரு. ஆனா இன்னமும் சூழ்நிலை மோசமா தான் ஆகப்போது. காரணம் ட்ரம்ப பொறுத்தவரை அவரே உட்கார்ந்து உளறிக்கிட்டு இருக்காரு. "என்னய்யா இந்த யுத்தத்த முடிக்கவே முடியல. நான் பாட்டு செவனேன்னு டாரிஃப போட்டாலே ஓடி வந்து என்ட்ட பேச ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்ப யுத்தமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் என்னைய எட்டி பார்க்க மாட்டேங்கிறான், சீண்ட மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்காரு. அப்படியேவா கதறினாரு அப்புட்ன்னா, ஏறக்குறைய இதே சாராம்சத்தோட தான் மனுஷன் கதறியிருக்காரு. என்ன ஒண்ணு மைக் உள்ள இருக்குங்கிறத மறந்துட்டாரு. சட்டையில மாட்டுனாலும் முன்னாடி இருந்தா மட்டும் தான் ஏதோ ஒரு கணக்குல அவர் பாட்டு ஒளர அங்கிட்டு இருந்து ஃபுட்டேஜ தூக்கிப்புட்டாய்ங்க. இப்ப அத அவரு சமாளிப்பாரு. அவரு பெரிய மனுஷன் சமாளிச்சுருவாரு. "இப்ப என்ன கெட்டு போச்சு?" அப்படின்னு சொல்லி மைக்க பார்த்து கேட்டாருன்னா, "ஆமா சார் ஒண்ணும் கெட்டு போல" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாய்ங்க. ஆனா இந்த யுத்தத்துக்கு நடுவுல இந்தியா தாறுமாறான மைலேஜ எடுத்து இந்தியர்களோட பாதுகாப்பு, இந்தியர்களோட அத்தியாவசிய தேவைகள உறுதிப்படுத்தியிருக்கோம். எங்க இருந்து அப்புட்ன்னா, சர்வதேச சதிகள்ல இருந்து இப்ப நம்ம தப்பிச்சு வந்து நின்றுருக்கோம். தப்பிச்சு வந்து நின்றுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி, எதிர்த்து அடிச்சு திட்டம் போட்டு சிதறடிச்சு கொடிய பறக்க விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.